நான் அதுக்கு எப்படி பதில் சொல்ல விரும்புறேன்னா, எந்த நிறுவனம் ISO கொடுப்பதற்கு தகுதியாக இருப்பது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நிறுவனத்தை என்னுடைய அலுவலகத்திற்கு அனுப்புங்க. அரசியலுக்கு பண்றோம், தேர்தலுக்காக பண்றோம் அப்படின்னா நீங்க எதை வேணும்னாலும் அரசாங்கம் செய்யறது அது தேர்தலுக்குன்னு எடுத்துக்கலாம். எங்கள் கட்சியிலே பல்வேறு நபர்கள் இணைவதை பார்த்து அதை பொறுக்க முடியாமல் சொல்கின்றவர்கள் தான் இந்த மாதிரி பண பேரம் இல்ல வேற ஏதாவது பேரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இழுக்கிறேங்கிறீங்களே, ஏங்க ஒரு மக்கள் பிரதிநிதி கூட இழுத்துட்டு வந்துட முடியுமா? அவங்களா சொந்தமா முடிவு பண்ணாம நாங்க போய் இழுத்துட்டு வர முடியுமா? பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினவங்க, கருப்பு பலூன் விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வரவேற்பு கொடுக்க நின்றுட்டு இருக்காங்க. சரி, நான் கேக்குறேன், ஒத்த செங்கலை வச்சுட்டு 3 வருஷமா சுத்திட்டு இருக்கிறீங்கல்ல, ஆட்சிக்கு 3 வருஷம் ஆச்சு, ஏங்க நடத்தல? சட்டமன்ற அலுவலகத்தில் ISO சான்றிதழ் வாங்குறது நிறைய சமூக வலைதளங்கள் விமர்சனம் ஆயிட்டு இருக்கு. 1000 ரூபாய் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே திருமால் நதிக்கு இப்படிதான் வாங்கியிருக்காங்க, அது மாதிரி தான் நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ். இந்த ISO சர்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் அந்த விமர்சனங்களை வச்சிருக்காங்க, ஒரு சில அரசியல் கட்சிக்குள்ள அதை பத்தி தெரிவிச்சிருக்காங்க. நான் அதுக்கு எப்படி பதில் சொல்ல விரும்புறேன்னா, எந்த நிறுவனம் ISO கொடுப்பதற்கு தகுதியாக இருப்பது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நிறுவனத்தை என்னுடைய அலுவலகத்திற்கு அனுப்புங்க. தேர்தல் நேரத்துல ரயிலோட அறிவிப்புகள் செயல்பாடுகள் இல்லைங்க, எப்படி இருந்தாலும் வருஷம் முழுக்க அதை செஞ்சுட்டு தானே ஆகணும். இப்ப அமிர்த் ரயில் நிலையத்துல போத்தனூர் ரயில் நிலையத்துக்கான பணிகள் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணோம். இது அடுத்த கட்டமா வருது. ஆனால் ஒவ்வொரு கட்டமாக இதை அரசாங்கம் செயல்படுத்துது. இது மட்டும் இல்ல, இந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வந்தே பாரத் முதல் ட்ரெயின் எப்ப வந்தது? எலெக்ஷன் நேரத்திலேயே வந்தது. அது 6 மாசம் ஆச்சு. அதனால கவர்மெண்ட் ஒவ்வொன்றும் டெவலப் ஆக ஒவ்வொன்றும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அரசியலுக்கு பண்றோம், தேர்தலுக்காக பண்றோம் அப்படின்னா நீங்க எதை வேணும்னாலும் அரசாங்கம் செய்யறது அது தேர்தலுக்குன்னு எடுத்துக்கலாம். மாற்றுக் கட்சியிலிருந்து நிறைய பேர் பாஜக சேர வைக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில பணம் பேரம் நடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. எங்கள் கட்சியில் இணைபவர்கள் அத்தனை பேரும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைகளை பிடித்து, எங்கள் கட்சி எப்படியெல்லாம் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு கூட அதிகமாக வாய்ப்புகளை வழங்குகின்றது என்று பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சி நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறது என்கின்ற உன்னதமான உணர்வோடு வருகிறார்கள். எங்கள் கட்சியிலே பல்வேறு நபர்கள் இணைவதை பார்த்து அதை பொறுக்க முடியாமல் சொல்கின்றவர்கள் தான் இந்த மாதிரி பண பேரம் இல்ல வேற ஏதாவது பேரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக மக்களுக்கான கட்சி, நாட்டு தேசத்தை ஊக்குவிக்கிறதுக்கான கட்சி, வளர்க்கிற கட்சி சொல்றீங்க எல்லாம் ஓகே. ஆனா மக்கள் பிரதிநிதிகளை இந்த தேர்தல் நேரத்துல கட்சி மாற்று மக்கள் பிரதிநிதிகள் அதுக்கான பதில் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, ஏன் கட்சியில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு. நாங்க இழுக்கிறேங்கிறீங்களே, ஏங்க ஒரு மக்கள் பிரதிநிதி கூட இழுத்துட்டு வந்துட முடியுமா? அவங்களா சொந்தமா முடிவு பண்ணாம நாங்க போய் இழுத்துட்டு வர முடியுமா? நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூட இழுத்துட்டு வர முடியாது. நம்ம போய் தலைவர்கள் இழுத்துட்டு வர முடியுமா? அவங்களுக்கு இந்த நேரத்துல பிஜேபியோட வந்தா சரியா இருக்குன்னு தோணுது. ஏன் தோணுது? அவங்க இருக்கிற கட்சி அவங்களுக்கு சரியில்லை. 1. 2வது, அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் பாஜக ஆட்சி தான் மிக உறுதியாக தெரிகிறது. இவங்களோட இணைஞ்சாதான் நம்ம அரசியல் லட்சியங்களை நிறைவேற்றப்படுங்கிறது அவங்களுக்கு உண்மை உணர்ந்திருக்காங்க. அதனால வாய்ப்புகள் கொடுக்கிற இடம், அடுத்த கட்டமாக வருங்கால இருக்கிற இடம் எங்க இடம் தான். இன்னைக்கு மாலை 5 மணிக்கு முக்கிய தலைவர்கள்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு மணி எவ்வளவு 1:30 5 மணிக்கு எத்தனை இருக்குது? அவ்வளவுதானே. உங்களெல்லாம் இல்லாமையே நாங்க சேர்த்து போறோம். உங்களெல்லாம் வச்சிருந்தாங்க நாங்க சேர்த்துவோம். அவர் எத்தனை அடி உயரத்தில் இருப்பார்? அவர் எந்த நேரத்தில் என்ன வேசி கட்டுவார் இல்ல புடவை கட்டுவார்? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? போடுங்க. இன்னொரு ஒரு 4 மணி நேரம் தானுங்க. உங்களெல்லாம் வச்சுட்டு உங்க முன்னாலதான் எல்லாமே நடக்கும். மக்கள் பிரதிநிதிகள் அவங்களா வரதா சொன்னீங்க. விஜய் தரணி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு காங்கிரஸ்ல ஒரு விமன்ல ஒரு ப்ரோ லீடரா கொடுக்கல, அதே போல தேசிய தலைமைக்கு மகளிர் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. இப்ப அவங்க பாஜக வந்துட்டாங்க. ஒருவேளை நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினரானால் நயினா நாகேந்திரன் பதிலாக அவர் ப்ரோ லீடரா வாய்ப்பு இருக்குமா, அல்லது அவங்களுக்கு தேசிய பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா அது கொடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சு அவங்க வெளியில வருது. அதாவது இன்னைக்கு தேதியில அவங்களுக்கு காங்கிரஸ்ல இருந்த இடர்பாடுகளை சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எங்க கட்சிக்கு அவங்க இப்ப வந்துட்டாங்க. இப்ப அவங்க அடுத்த கட்டமா அவங்களுடைய உழைப்பு, திறமை இதற்கெல்லாம் தகுந்த அங்கீகாரம் இந்த கட்சி கொடுக்கும். அது ஃப்ளோர் லீடரா இல்ல அடுத்ததா இல்ல இதை விட அதிகமா பெரிய பதவிகள் எல்லாம் எங்க கட்சியில இருக்குது. அதையும் கூட நாங்க கொடுக்கலாம். அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க. அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் புதிய ஒரு பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம
மக்கள் பிரதிநிதியாக தங்களுடைய கடமைகளை அந்த இடத்தில் சரியாக செய்யவில்லை என்கின்ற ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக, பிரச்சனையின் காரணமாக கூட வரலாமே, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப எப்படி இப்போ இளங்கோடு இப்போ காலி ஆயிடுச்சு, மறுபடியும் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கும். இப்ப அதை வந்து நாங்க எப்படி முடிவு பண்றது? 37 வருஷமா காங்கிரஸ்ல இருந்ததா சொன்னாங்க விஜயதாரணி அவங்க. 37 வருஷமா காங்கிரஸ் இயக்கத்துல ஆதரிச்சு அவங்க பேசிட்டு, பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு, இன்னைக்கு அப்படியே எதிர்நிலையில் நின்று பேசக்கூடிய விஷயம், அது கூட மேடையில பகிர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு மாதிரியா இருக்காது. ஒரு பொதுவான ஒரு கருத்து. இந்த கேள்வி யாருகிட்ட கேட்கணும்? இல்ல உங்ககிட்டே கேட்கலாம். உங்களை எது கடுமையா எதிர்த்து பேசியிருப்பாங்க, ஆனா உங்க கூடவே ஒரு நாங்க தான் சொல்றோமே, எங்களை என்ன கடுமையா விமர்சிருந்தாலும் எங்க கட்சியில நூற்றுக்கணக்கான தலைவர்கள் எங்களோட கட்சியை பத்தி, கட்சி தலைவர்களை பத்தி, ஏன் இப்ப எங்களைவே வந்து கோயம்புத்தூர்ல வந்து எடுத்து பேசுறாங்க. நாளைக்கு கட்சியில் நாங்க வந்து சேரோம்னா ஓகே, வந்து சேருங்க, சேர்ந்து நாட்டுக்காக வேலை செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கோவை பாராளுமன்ற டென்டேட்டிவ் லிஸ்ட்ல உங்க பேரே இருக்கு. ப்ராபபிலிட்டில தமிழ் கண்டெஸ்ட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க போட்டிடுவதா சொல்றாங்க. அந்த ப்ராபபிலிட்டி ரியாலிட்டிக்கு வரட்டும், அப்புறம் கட்சி முடிவெடுக்கும். கட்சி வந்து என்ன முடிவெடுக்குதோ அதுதான் எங்களோட முடிவு. கோவில கூட்டிடுறதுக்கு வானதி சீனிவாசன் விருப்பம் தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு, உண்மையா? என்னோட விருப்பத்தையோ இல்ல என்னோட விருப்பமின்மையோ கட்சியில சொல்றதுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நான் சொல்லிக்குவேன். ஏற்கனவே சொல்லியிருந்தா சொன்னாங்க. நான் இந்த உண்மை போய்க்கெல்லாம் நான் போகலைங்க. நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறேன். பிரதமரின் வருகை தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் எந்த பயங்கர உற்சாகத்தோடு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா மாதப்பூரை நோக்கி தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் இருந்து இப்பவே கிளம்பி வந்துட்டாங்க தொண்டர்கள். இப்ப கூட காலையில பாத்தீங்கன்னா நாமக்கல்ல அங்க இருந்தாலுமே இப்பவே எல்லாம் நாங்க வந்துட்டோங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் இருக்கிறது. ஒரு பிரதமருடைய வருகை என்பது தமிழ்நாட்டுல ஒவ்வொரு முறை அவர் வந்துட்டு போகும்போதும் எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறது. பாஜக கூட்டணியில வந்துட்டு தமாக இணையறதா இன்னைக்கு காலையில வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம தேமுதிகவும் பாமகவும் எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணி எங்க இடத்துக்கு வர போறாங்க என்னங்கிறத பத்தி எல்லாம் வரக்கூடிய காலத்துல நம்ம அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். மோடிக்கு பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறதா மீனவர்களுக்கு எதிராக நடத்துறாங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினவங்க, கருப்பு பலூன் விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வரவேற்பு கொடுக்க நின்றுட்டு இருக்காங்க. பொங்கலூர்ல விவசாயிகள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஏற்கனவே டெல்லியில ஒரு பெரும் போராட்டம் போயிட்டு இருக்கு. இங்கேயும் விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே பொங்கலூர்ல விவசாயிகளும் விவசாய பெண்மணிகளும் மோடி அவர்கள் எங்கள் ஊருக்கு வருகிறார்னு வரவேற்பு கொடுக்கறத நீங்க தான் எல்லாம் போட்டோ போட்டுருக்கீங்க. நாமக்கா வந்து பிஜேபியோட தேர்தலில் போட்டியிடுன்னு சொன்ன உடனே அதோட இளைஞரணி தலைவர் வந்து அதிமுக இணையருக்கு போயிருக்காரு. யாரு? ஒரே கட்சிக்குள்ள அவங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு சொல்லலாமா? அவங்க வந்து இவ்வளவு சீட் கொடுத்தாதான் நாங்க போய் அவங்களோட கண்டஸ்ட் பண்ண போறோம், ஒரே கூட்டணி வைக்கணும் சொல்லி அவர் பேட்டியை கொடுத்திருந்தாங்க, யுவராஜ் கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்துல இன்னைக்கு காலையில கூட்டணி குறித்து தமாக அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப யுவராஜ் போய் பார்த்துருக்காரு. பாக்கலாம், அவங்க கடைசியா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு நரேந்திர மோடி வந்து இதுக்கு மதுரை போறாரு. அங்க மதுரையோட கட்டுமான பணிகள் எய்ம்ஸ் பத்தி எதுவும் பேச வாய்ப்பு இருக்குமா, அல்லது அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்? மதுரை எய்ம்ஸுக்கு பாராளுமன்றத்துல எங்களோட மத்திய அமைச்சர்கள் எத்தனை முறை பதில் சொல்லி இருக்காங்க. எல்லாத்தையும் விளக்கமாக பாராளுமன்றத்துல பல முறை பதில் சொல்லியாச்சு. திரும்ப 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 எய்ம்ஸ்னா சரி, நான் கேட்கிறேன், ஒத்த செங்கலை வச்சுட்டு 3 வருஷமா சுத்திட்டு இருக்கிறீங்கல்ல, ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, ஏங்க நடத்தல? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.